ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன் நான். ஒரு 1/4 கிலோ இருக்கும். அடுத்து தண்ணி கொஞ்சமாக, நான் எவ்வளோ கரெக்டாக தண்ணி யூஸ் பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஏன்னா பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம பிசைகிற அந்த பக்குவம் தான். அடுத்தது பால் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் தான் தேவை. அடுத்தது சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். ஏன்னா 1/4 கிலோ மாவுங்கிறதுனால. அடுத்து உப்பு. இதுதான் வந்து நம்ம பரோட்டா செய்கிறதுக்கு தேவையானது. இப்போ அடுத்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நான் இப்போ இந்த மாவு பிசைகிறத நான் காமிக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். சர்க்கரை பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன். சர்க்கரை வந்து அந்த டேஸ்ட்டுக்காக தான் போடுறது. 1/2 ஸ்பூனு. அடுத்தது பால் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும் நம்மளுக்கு. பால் வந்து எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த மாவு புளிக்க வைக்கிறதுக்காக தான் நம்ம பால் சேர்க்குறோம். இப்போ 1 ஸ்பூனு, அடுத்தது 2 ஸ்பூன். ஆடை இருந்தாலும் பரவாயில்ல, ஆடை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3 ஸ்பூன் பால், இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் நான் பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துக்கிட்டு நான் தண்ணி எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறேங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு காமிக்கிறேன். தண்ணி இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து அதில் எத்தனை கிண்ணம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா, இதில் இப்போ பாதி ஊற்றிக்கலாம். பாதி ஊற்றிட்டு இப்போ பாலுக்கு பதிலாக முட்டையும் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி பிசையணும். அப்போ தான் வந்து மாவு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா நல்லாவே இருக்காது. ரொம்ப நல்ல கெட்டியாக, எந்த அளவுக்கு கெட்டியாக பிசைய முடியுமோ அந்தளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சால் தான். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா, மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப, இங்கே பாருங்கள், இப்படி இருக்கவே கூடாது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்திருக்கேன். எடுத்து அதையும் நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்கணும். தான் பிசையணும். இன்னும் கொஞ்சம் அது லூஸாக தான் இருக்குது, இப்படி வரக்கூடாது. பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்களா? இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டைட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் மாவு சேர்த்து இன்னும் இப்படி அமுக்குனா பார்த்திங்கன்னா இப்படி இது எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது, கெட்டியாக இருக்கணும் மாவு. அதனால் என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நான் அந்த ஒரு கிண்ணம் மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. இப்போ வந்து நான் இப்போ ஒரு இது வச்சு பார்த்திங்கன்னா கட் பண்ண முடியும். கெட்டியாக இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியா இருந்ததுன்னா மறுபடியும் நல்லா மாவு போட்டு பிசைஞ்சிக்கங்க. இப்போ கையில் மாவு ஒட்டாமல் வருது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் மாவு கூட சேர்த்துக்கலாம். டைம் ஆக மாவு வந்து லூஸ் ஆகும். போட்டு மூடி காற்று போகாமல் நல்லா டைட்டாக மூடி வைக்கணும். அப்போ தான் வந்து புளிக்கும். இப்போ இதை வச்சு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து நல்லா கவர் பண்ணி வந்து நல்லா வெயிட்டாக மேலே வச்சு நல்லா அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் வச்சிடலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ ஈவினிங் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ எப்படி தேய்க்கலாங்கிறத நான் காமிக்கிறேன். இது மட்டும்
இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி தட்டில் வந்து நல்லா வந்து மெலிசாக தட்டிக்கணும். எண்ணெய் தொட்டு தொட்டு வச்சு நல்லா மெலிசாக தட்டணும். இது வந்து நல்ல பெரிய தட்டு. நம்ம இட்லி சப்பாத்தி கட்டையிலலாம் தேய்ச்சோம்னா பத்தாது. அதுக்காக பெரிய தட்டுங்கிறதுனால இதுக்காகவே நான் தனியாக வச்சுருக்கிறேன். இது மாதிரி தட்டிட்டு கையில் அப்படியே எடுத்தோம்னா அப்படியே ஒரு ஒன் ஷேப்பில் வரும். அந்த ஒன் ஷேப்பில் எடுத்து நம்ம சுற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததை நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா நம்ம பரோட்டா ரெடி. இப்போ எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன். இந்த சேனலை பார்த்துட்ருக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பரோட்டாவை என்ன பண்ணணும்னா நல்லா தட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான பரோட்டா ரெடியாக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து முட்டை கலக்கி வந்து செஞ்சுருக்கேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான பரோட்டாவும் முட்டை கலக்கியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். செஞ்சுட்டேன். இது வந்து என்னோடய டின்னர் ஸ்பெஷல். சாப்பிட வாங்க எல்லோரும்.